வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெறாது. அமைச்சர் செங்கோட்டையன் கடும் விமர்சனம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மீண்டும் தொடக்கம். 6 துறைகளை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க கனவு காணும் முதலமைச்சர். இந்த ஜென்மத்தில் அவர்களை காக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஈரான் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைமை செயலர் ரசாய் அதிரடி அறிவிப்பு. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதி சுற்று போட்டி. பிரான்சின் ஆர்தர் வில்ஸ் மற்றும் அமெரிக்காவின் கோகோ கப் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இதே இடத்தில் தேர்தலின் போது செங்கோட்டையன் நடமாட முடியுமா என்று ஒருவர் கேட்டார். ஆனால் தற்பொழுது அவரே சட்டமன்றத்தில் தனக்கு எதிர் திசையில் அமர்ந்துள்ளார் என்று விமர்சித்தார். தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தன்னால் கணிக்க முடியும். அதனால்தான் தாவேகவில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இணைந்ததாக கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம் என கூறியதாக தெரிவித்துள்ளார். அரசு கொடுக்கின்ற காரில் சென்றால்தான் பொதுமக்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் என்று கூறினார். அதிமுகவில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளதாகவும் அதில் இன்னும் 10 பேர் தங்களுடைய தாவேக கட்சியில் இணைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீதி உள்ளவர்களுக்கும் இன்னும் 6 மாதங்களில் வந்து விடுவார்கள் என்று கூறினார். இதை நான் சொல்லவில்லை, கட்சியில் இருப்பவர்கள் தன்னிடம் கூறி வருவதாக தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெறாது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 6 துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மீண்டும் நடைபெறுகிறது. இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய், செய்தி மற்றும் விளம்பரம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் பதிலளித்து உரையாற்றுவார்கள். நிறைவாக இருவரும் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க கனவு காணும் முதலமைச்சர். இந்த ஜென்மத்தில் அவர்களை காக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 நாட்களாக திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையினால் 2000 ஏக்கர் நிலத்தில் விளைவித்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி விவசாயிகளின் வாழ்வை அடியோடு புரட்டி போட்டுள்ளதாக கூறினார். கனமழையால் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் எதிர்பாராத மழையால் சேதமடைந்ததை எண்ணி அப்பகுதி விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர்களின் கண்ணீரை துடைப்பது தாவேக கூட்டணி அரசின் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்க கனவு காணும் பொய்க்கால் அரசின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஜென்மத்தில் அல்லலுறும் விவசாயிகளை காக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைமை செயலர் ரசாய் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு ஹார்முஸ் நீரிணையில் விதிகளை மீறி செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரான் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் மீறி பயணிக்கும் சரக்கு கப்பல்களின் எதிர்கால பயணங்களுக்கு அபராதம் விதிக்கவோ அல்லது கப்பலை சிறைபிடிக்கவோ நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. இதனிடையே ஈரான் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைமை செயலர் ரசாய் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளுக்கு பிற நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்று போட்டியில் பிரான்சின் ஆர்தர் வில்ஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளார்.
அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பிரான்சின் ஆர்தர் வில்ஸ் அமெரிக்காவின் பிரான்சிஸ் தியாபோவுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஆர்தர் வில்ஸ் 6-3, 1-6, 6-0 என்ற செட் கணக்கில் பிரான்சிஸ் தியாபோவை வீழ்த்தினார். இதன் மூலம் பிரான்சின் ஆர்தர் வில்ஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இதேபோல பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்றுப் போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காப் சக நாட்டு வீராங்கனை ஜெசிகா பெகுலாவுடன் மோதினார். இதில் அதிரடியாக விளையாடிய கோகோ காப் 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தினார். இதன் மூலம் அமெரிக்காவின் கோகோ காப் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதால் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது இந்திய ஹோட்டல் மற்றும் உணவக சங்கங்களின் கூட்டமைப்பு பல ஆண்டுகளாக விருந்தோம்பல் மற்றும் ஹோட்டல் துறை சார்ந்த பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதால் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகி வருவதாக கூறினார். மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஹோட்டல் மற்றும் விருந்தோம்பல் துறை முக்கிய பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளதாகவும் கூறினார். வாரணாசியில் FHRAI கூட்டம் நடைபெறுவது காசியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதன் மூலம் காசியின் சுற்றுலா மேலும் வளர்ச்சியடையும் என்றும் தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திப்பதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். ரக்ஷா பந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாக கூறினார். மேலும் முசோரி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெறும் ரக்ஷா பந்தன் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவதாக கூறினார். தொடர்ந்து அமைச்சர் கணேஷ் ஜோஷி ஏற்பாடு செய்யும் ரக்ஷா பந்தன் நிகழ்ச்சிகளில் சகோதரிகளை சந்திக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் மோகன் யாதவ் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரேவா, ஷாடோல் மற்றும் ஜபல்பூர் பகுதிகளில் மழை பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வருகின்ற 24 மற்றும் 27ஆம் தேதிகளில் மீண்டும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள நிர்வாகம் முழு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சவாலை அரசு திறம்பட எதிர்கொள்ளும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆடவ கொள்ளையை தடுப்பதற்கான சட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைவில் அறிவிப்பார் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் பழங்குடியினர்களுக்கு தனி நலத்துறை அமைக்க வேண்டும், கர்நாடக மாநிலம் போல பழங்குடியினருக்கு சத்துணவு தொகுப்பு வழங்க வேண்டும், மலைப்பகுதி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளுக்கு பட்டா வழங்க விதித்துள்ள தடை ஆணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வேலூர் மாவட்டம் அல்லேரி மலைப்பகுதியில் புடல் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்ற பின் அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இதை தடுப்பதற்கான பொறுப்பு கர்நாடக முதலமைச்சருக்கு உள்ளதாக கூறினார். ஏற்கனவே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து பல போராட்டங்களை இது குறித்து நடத்தியிருக்கின்றோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி
விசாரித்து வருவதாக சொல்கிறார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்படும் என்று முன்பு இருக்கின்ற முதலமைச்சர் அறிவித்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் தாவேக அரசின் 100 நாட்கள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாவேக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். மாவட்ட செயலாளர் கதிரவன் பேச தொடங்கிய போது மழை பெய்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மழை நின்ற பின்பு மீண்டும் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட தாவேக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்குமார் தலைமையில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை விளக்கி அவர் பேசினார். 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பிற்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, தாய்மாமன் மற்றும் அண்ணன் சீர் திட்டங்கள், 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டது ஆகியவற்றை குறித்து எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் தாவேக நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு விண்வெளியில் மனிதர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கு சொந்தமாக விண்வெளி ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் அமைத்து முடிக்க தீவிரமாக செயலாற்றி வருகிறது. இந்த விண்வெளி நிலைய திட்டத்திற்கான முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. விண்வெளி நிலையத்தின் முதல் அடுக்கை விண்ணில் ஏறுவதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துவிட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். இதையடுத்து அடுத்த கட்ட ஆராய்ச்சி பணிகளை முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளார். நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தின் தொடர்ச்சியாக விண்வெளியில் அமையவுள்ள இந்தியாவின் விண்வெளி நிலையம் குறித்த இஸ்ரோ தலைவரின் அறிவிப்பால் இந்தியர்களும் விண்வெளி ஆர்வலர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரசிகர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் ரவிமோகன் அழைப்பு விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் திருமண விழாவில் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இனி ரசிகர் மன்ற நிர்வாகிகளின் சுப நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்பேன் என தெரிவித்தார். தொடர்ந்து தனி ஒருவன் 2 திரைப்படம் குறித்து தனது அண்ணன் கார்த்தியுடன் தொடர்புடைய திரைப்பட பணிகள் நிறைவடைந்த பின்னர் நல்ல செய்திகளை ரசிகர்களிடம் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் அரசியலுக்கு வருவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நல்லது செய்வதற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் செய்யலாம் என்றும், ஆர்வம் ஏற்பட்டால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் கராத்தே பாபு திரைப்படம் விரைவில் வெளியாகும் என்றும், யோகி பாபுவை வைத்து தான் இயக்கும் ஆர்டினரி மேன் திரைப்பட பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ஆமாம், இப்போ கராத்தே பாபுன்ற படம் வந்துட்டு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் டேட் வரப்போகுது. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் தொடர்ந்து ப்ரோ கிளப்ன்ற படமும் சரி, நான் டைரக்ட் பண்ணுற அண்ட் ஆர்டினரி மேன் யோகி பாபு அவரை வச்சு பண்ணுற படமும் சரி, நல்லபடியாக நிறைவான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதனுடைய நியூஸும் நான் கொடுக்குறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். விளாத்திக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி மறைந்த உடற்கல்வி இயக்குநர் பால்சாமி நினைவாக 1ஆம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடைபெற்ற போட்டியை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான மார்க்கண்டேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஆண்களுக்கான போட்டியில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மகேஷ் முதல் பரிசும், கர்நாடக மாநிலம் பெங்களூருவினை சேர்ந்த சுரேஷ்குமார் 2ஆம் பரிசும், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சிவானந்தம் 3ஆம் பரிசும் பெற்றனர். 10 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பெண்களுக்கான போட்டியில் கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ஜென்சி முதல் பரிசும், தூத்துக்குடி மாவட்டம் புதூரை சேர்ந்த உதயதர்ஷினி, பவானி ஆகியோர் முறையே 2ஆம், 3ஆம் பரிசுகளையும் பெற்றனர். டெல்லியில் நடைபெற்ற மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் தென்கொரியாவின் ஆன் சே யங் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி பட்டம் வென்றுள்ளார். டெல்லியில் மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது.
மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் ஆன் சே யங், ஜப்பானின் அகானே யமகுச்சி ஆகியோர் விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 21-17, 21-14 என்ற கணக்கில் நடப்பு சாம்பியனான ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி தென்கொரிய வீராங்கனை வெற்றி பெற்றார். ராணிப்பேட்டை அருகே லயன் சங்கம் சார்பில் மறைந்த சமூக சேவகர் கோவிந்தசாமி நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சமூக சேவகர் கோவிந்தசாமியின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு லயன் சங்கம் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். மண்டல தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஹரிதாஸ் கலந்து கொண்டார். அதன் பின்னர் கோவிந்தசாமியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இம்முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் துணை ஆளுநர் ரவி, வட்டார தலைவர் மணிகண்டன், மாவட்ட தலைவர் வேலவன், லயன்ஸ் பேராசிரியர் ரங்கநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சண்டிகரில் வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி வைத்திருந்த மூவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஒன்றிய ஆட்சி பகுதியான சண்டிகரில் 43வது செக்டாரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு பின்னால் மூவர் சந்தேகத்திற்கிடமாக நின்றதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அவர்களை சோதனையிட்டதில் வெடிகுண்டும் துப்பாக்கியும் வைத்திருந்ததைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து தனியிடத்தில் வைத்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சண்டிகர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெடிகுண்டு, துப்பாக்கி ஆகியவற்றுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் பெரும் சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அதிரடி நடவடிக்கையால் அரசு அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நகர் செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக அமைச்சர் பேசியபோது தன்னை நம்பி வாக்களித்த தொகுதி மக்களின் நம்பிக்கை வீண் போகாது என்று கூறினார். நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் புஷையின் அதிரடி நடவடிக்கையால் அரசு அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். தொகுதி மக்கள் எப்போது வேண்டுமென்றாலும் தன்னை நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் குறைகளை தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான விமர்சனங்களை வைப்பது நல்லது என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரியை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பணியை சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாவேக அரசு சட்டமன்றத்தை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றிவிட்டது என்று உதயநிதி விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், உதயநிதியும் சட்டமன்றத்தில்தான் இருக்கிறார், அப்படியென்றால் அவரையும் சேர்த்து கூறுகிறாரா என தனக்கு தெரியவில்லை என்று கூறினார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான விமர்சனங்களை முன்வைப்பது நல்லது என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டை வளப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே நாங்கள் இது குறித்து சட்டப்பேரவையில் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவருடைய தலைமையில் ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழுவின் அடிப்படையில் தான் விசாரணை தொடங்கியது. விசாரணையின் அடிப்படையில் விக்டிம்ஸை அவங்க பார்த்துருக்குறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. சட்டப்பேரவை நேரலை அனைத்து தரப்பு மக்களின் பெருவாரியான ஆதரவு பெற்றுள்ளதால் அதனை தொடர்ந்து நடத்தும் நிலை உள்ளதாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 25வது பட்டமளிப்பு விழா கல்லூரி குழும தலைவர் தங்கம் மேகநாதன், துணைத் தலைவர் அவை மேகநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகரன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார்.
அப்பொழுது பேசிய அவர், ஒரு காலத்தில் கல்லூரி படிப்பில் வரும் சந்தேகங்களுக்கு பேராசிரியர்களை மட்டுமே நாடிய நிலை மாறி இன்று கூகுள் மற்றும் AI மூலமாக தகவல்களை தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களை கவனமாக கையாள வேண்டும், அது உங்களை ஆட்கொள்ள விட்டுவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மேலும் மற்றவர் மனம் புண்படும்படி மீம்ஸ்களை பகிரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை நேரலை அனைத்து தரப்பு மக்களின் பெருவாரியான ஆதரவு பெற்றுள்ளதால் அதனை தொடர்ந்து நடத்தும் நிலை உள்ளதாக கூறினார். மேலும் வாக்களித்த நபரின் செயல்பாடு மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து தற்பொழுது தெரிந்து கொள்ளும் வகையில் இது உள்ளதாக கூறினார். சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் நீக்கிய வார்த்தைகள், பேச்சுக்களை சமூக வலைதளங்களில் ஆதாயம் தேடும் நோக்கத்தில் பரப்பினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றி பெறாது, அமைச்சர் செங்கோட்டையன் கடும் விமர்சனம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மீண்டும் தொடக்கம். 6 துறைகளை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க கனவு காணும் முதலமைச்சர், இந்த ஜென்மத்தில் அவர்களை காக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஈரான் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைமை செயலர் ரசாய் அதிரடி அறிவிப்பு. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதி சுற்று போட்டி. பிரான்சின் ஆர்தர் வில்ஸ் மற்றும் அமெரிக்காவின் கோகோ காப் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.